கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வயசுல இந்த சின்ன பையன் ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கான். 1 நாள் 2 நாள் இல்ல 4 வருஷமா வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள தான் முடங்கி கிடக்கான். இதுலேருந்து வெளிய மீட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் 2 மாசமா தமிழ்நாட்டுல இருக்க பாதி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். கடைசி நம்பிக்கையா திருச்சிக்கு வந்திருக்கோம். நல்லபடியா குணமாயி எல்லா பசங்க மாரி இந்த பையனும் ஸ்கூலுக்கு போகணும், ஹேப்பியா இருக்கணும். இதுதான் எங்களோட இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசை. டாக்டர் வந்து பார்த்துட்டார், ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கிட்னியும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு, 2 ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இங்க 1 மாசம் பெட்ல இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயி போயிட்டு அந்த பையனுக்கு இது என்னன்னே கூட தெரியாது. ஆனா அந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கு கடவுள். நீங்க எல்லாரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளுடைய 8 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்போம். ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு துள்ளி குதிச்சு ஓடி விளையாண்டுகிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த பையனோட 4 வருஷ வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள மட்டும்தான். ஏதாவது செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும்தான் வெளியே வருவான். இதுல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். நாம எல்லாரும் நினைச்சா கண்டிப்பா முடியும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா இந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா நீங்க பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க நல்லபடியா குணமாய் வரணும்னு சொல்லிட்டு.